இன்னைக்கு என்ன விஷயம்னா அந்த ஃபக்கோ கார்பெட் தான் பார்க்குறோம். இது ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த கார்பெட் நம்ம போடும் போது வண்டி அடைக்குது, அது என்ன ரீசன்ஸ்ன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரீசன்ஸ் வந்து நான் ஈஸியாக நிறைய வண்டியில் நான் சொல்லிட்டேன். அப்படியே மீறி சொல்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பக்காவான ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஹோஸ் வருது பார்த்தீங்களா, இந்த ஏர் ஹோஸை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணும் போது இங்கே வண்டி போத இருக்கு. வண்டியோட ரேசிங் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்னஸ் தெரியும். பட் இந்த ஏர்னஸ் எதனால பார்த்தீங்கன்னா, இந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேக் ஆகிருக்குது. இது ஆக்சுவலாக இந்த ஃபக்கோ கார்பெட் போடும்போது இந்த டியூப் எல்லாத்தையும் செக் பண்ணி கம்ப்ளீட்டாக போனீங்கன்னா இந்த கார்பெட்டில் கம்ப்ளைண்ட் வராது. அதேமாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கார்பெட் போடும் போது வண்டி அமுங்குதுன்ட்டு. நானும் அது கேர்லெஸ்ஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கும் அதேமாதிரி தான் நிறைய வண்டி கார்பெட் அடைக்கிற கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது 1 by 1 கண்டுபிடிக்கும் போது தான் இந்த ஏர் ஹோஸ் கம்ப்ளைண்ட்னு வந்துச்சு. ஓகே, இதுதான் இந்த வண்டியோட கார்பெட்ரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பிஎஸ்எஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்எஸ் ஒரு இது கிடையாது. ப்ராக்டிக்கலாக எல்லாமே கற்றுக்கலாம் பிஎஸ்எஸ்ல. பிஎஸ்எஸ் வந்து ஒரு வண்டியை கண்டு பயட தேவையில்ல. பிஎஸ்எஸ்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நவுந்துட்டு போய் டீ காஃபி சாப்பிட்டு ரிலாக்ஸாக வந்து பிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் வண்டி தான், அது யார் வேணா பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நீங்கள் கேஸ்க்குலாம் போயிருக்கீங்கன்னா, நான் கேஸ்க்குலாம் போகல. ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது ஒன்று தான், கற்றுக்கிறத வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்கிறது. அதேமாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நம்ம மெக்கானிக் தோழர்கள் நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, சின்ன சின்ன பசங்க எப்படி சொன்னோம் 20, 22, 18, 10, 19 பசங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஆனால் இந்த மாதிரி பிஎஸ்சியில் டவுட்டுன்னு. அவங்களுக்கோசமே ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முடிஞ்சால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎஸ்சி என்ன டவுட் இருந்தாலும் அந்த குரூப்பில் கேட்டால் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மெக்கானிக்கு, அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய். எல்லாருக்கும்